ஹாய் சார், குட் மார்னிங் சார். உங்கள் பேர் சார்? சார் என் பேர் ரமேஷ். நான் வெள்ளூர் பக்கத்துலேருந்து வரேன். ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தான் யூனிக் ஏர் கிளினிக் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிய வந்தது. சரி ஒரு டைம் போயிட்டு நீ அங்கே கன்சல்டிங் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். இங்கே டாக்டர் கன்சல்டிங் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நல்லா எனக்கு மோட்டிவ் பண்ணுறதுல என்ன ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 3 days நீங்கள் ஸ்டே பண்ணீங்களா சார்? ஸ்டே பண்ணும்போது நீங்கள் எப்படி சார் ஃபீல் ஆகுனீங்க? சார் என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளை 1 ஹவருக்கு ஒரு டைம் நம்மளை அடிக்கடி நல்லா கவனிச்சிக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தைரியமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இங்கே. ஓகே சார். ஏர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது என்ன பெயின் என்ன இருந்துச்சா சார்? ஆரம்பத்தில் மட்டும்தான் கம்மியாக தான் வலிக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. தைரியமாக பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே சார். ஃபுட்ஸ்லாம் எப்படி சார் உங்களுக்கு? ஃபுட்டெல்லாம் இங்கேயே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. எப்படி சார் இருந்துச்சு ஃபுட்ஸ்லாம்? ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே. டைமிங்க்கு நம்மளுக்கு வந்துடுது. ஓகே சார். பிஃபோர் டயட்ஸ் பற்றி உங்களுக்கு டாக்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி சார் நீங்கள் டயட்ஸ் எடுத்துக்கினீங்க? நம்ம ஒரு 3 days நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, கிளினிக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 days முன்னாடியே டீ, காஃபி, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இது மாதிரி கறி சாப்பிடுதல், இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே சார். இப்போ 3rd day டிஸ்சார்ஜ் சார். நீங்கள் இப்போ மெடிசன்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எஸ் சார். அது மெடிசன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்களா சார்? புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சார். இதுக்கப்புறம் டயட்ஸ் எடுக்க சொல்லியிருப்பாங்க. எது மாதிரி டயட்ஸ் எடுக்க சொன்னாங்க? அது கூட கோல்டான ஐட்டம் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்ஜு ஒரு 10 daysக்கு எதுவும் எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கோல்டான ஐட்டம் இளநீர், இந்த குளிர் பொருள் எதுவுமே, ஜூஸு ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி நார்மலாக ஃபுட்டு கம்மியாக சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகே சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏர் ட்ரான்ஸ்பிளான்ட் பற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.